Hi guys, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பைத்தானில் பேசிக் ப்ரோக்ராமில் டே 3 டு செக் ஏ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் ஜீரோ. இப்போ வாங்க அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஜீரோக்கு இந்த ஃபைலில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அதுவே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்டர் ஏ நம்பருன்ட்டு முதல்ல நான் 36 -36 நம்பர் கொடுக்குறேன். கண்டிஷனுக்குள்ளே போகும். இப்போ -36 greater than 0 செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷனுக்குள்ளே போகுது. -36 = 0 செக் பண்ணும். ஃபால்ஸ். அப்போது எனக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற கண்டிஷனை பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளில வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் நம்பர் இஸ் நெகட்டிவ் பிரிண்ட் ஆகி வெளில வந்துடுது. சப்போஸ் இப்போ n = நான் 36 நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா, இந்த கண்டிஷனுக்குள்ளே போகும். 36 greater than 0 செக் பண்ணும். 2. ஸோ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணும். திஸ் நம்பர் இஸ் பாசிட்டிவ்னு பிரிண்ட் ஆகி பாருங்கள் வெளியில் வந்துடுது. இப்போது அதுவே நான் n = 0 கொடுத்தனா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூ. ஸோ திஸ் நம்பர் இஸ் 0 பிரிண்ட் ஆகி வெளில வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான இது தான். இதை நம்ம ப்ரோக்ராமாக பார்க்கலாம் வாங்க. இப்போது n = int of input of enter a number. nன்றது பார்த்திங்கன்னா வேரியபிள். இந்த வேரியபிள் டெம்ப்ரவரியான ஒரு வேரியபிள் தான் பார்க்கலாம். இப்போ n = int. இன்ட்ன்றது இன்டிஜர். இன்புட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன் டைமில் நம்ம வாங்குகிற இன்புட்டை தான் நம்ம இன்புட் ஃபங்க்ஷன்னு நம்ம கொடுக்குறோம். என்டர் ஏ நம்பர், இதுதான் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்கள், என்டர் ஏ நம்பர்னு கொடுத்து நம்ம நம்பரை வாங்கிக்கிறோம். அந்த வாங்கின நம்பரை இப்போது என்னன்ற வேரியபிளில் டெம்ப்ரவரி வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதை வச்சு தான் நம்ம செக் பண்ணுறோம் கண்டிஷன்ஸை. இஃப் கண்டிஷனில் பார்க்குறேன் n greater than 0. n greater than 0. இப்போ என்னன்றதை நான் 36ன்னு கொடுத்துருக்கேன். 36 greater than 0 நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போது இது எல்லாமே greater than 0. என்னுடைய இதுக்கு greater than 0. இந்த கண்டிஷன்ஸ் என்ன நம்ம இது பண்ணுவோம், n greater than 0க்கு இந்த சைடில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த ஃபார்ம் கண்டிஷன் வரும். அதுவே இந்த சைடாக இருந்ததுன்னா n less than 0 இதுவாக இருந்ததுன்னா equal to 0ன்னு வரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது n greater than 0 இருந்ததுன்னா திஸ் நம்பர் இஸ் பாசிட்டிவ்னு பிரிண்ட் ஆகி வெளில வந்துடும், எக்ஸிட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போது n = 0. இப்போ நான் என்னன்ற வேரியபிளுக்கு நான் 0ன்னு கொடுத்தனா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுவே நான் greater than 0 இல்லை less than 0 இல்லைனா நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும் -0, அதாவது less than 0 தான் இருக்கணும். என்னன்றது less than 0 தான் இருக்கணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் திஸ் நம்பர் இஸ் நெகட்டிவ்ன்ட்டு. இப்போது நான் 36ன்னு கொடுத்தா பாசிட்டிவ்னும், மைனஸில் கொடுத்தா நெகட்டிவ்னும், 0ன்னு கொடுத்தா திஸ் நம்பர் இஸ் 0ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சம் தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.